உணவு அதிகமாக உண்ணக்கூடிய ஒரு பழக்கம் கொண்டவராகத்தான் ஜாஹிலிய காலத்திலே இருந்தார் என்றெல்லாம் நாங்கள் பார்த்தோம். ஆனால் பிற்காலத்திலே எப்படி பசியினால் அவர்கள் வீதிக்கு இறங்கி பசியின் காரணமாக சாப்பிடுவதற்கு எதுவும் இல்லாத நிலையிலே வீதிகளில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அவர்களும் சந்தித்துக் கொண்ட ஒரு சம்பவத்தை நேற்று நாங்கள் பார்த்தோம். அப்படித்தான் அவருடைய மாற்றம் இருந்தது. உமர் ரலியல்லாஹு அவருடைய பெயர் சம்பந்தமாக இறுதியாக பார்த்தோம். அதிலே அல் ஃபாரூக் என்ற பெயர் ஏன் வந்தது என்பதற்கு நேற்று ஒரு சம்பவத்தை சொல்லி நான் நிறைவு செய்திருந்தேன். அமீருல் மோமினின் என்ற பெயர் பிற்காலத்திலே அவர்கள் கலீஃபாவானதற்கு பிறகு அவர்களுக்கு கிடைத்த ஒரு பெயர் என்பதை நாங்கள் பார்த்தோம். இன்னைக்கு நாங்கள் பார்க்க போற விஷயம்தான் பிரபலமான ஒரு சம்பவம். உமர் ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட இந்த சம்பவம் சீரத் இப்னு ஹிஷாம், தாரகுத்னி போன்ற பல நூல்களிலே இந்த சம்பவம் பதிவாகி இருக்கிறது. ஆனால் இந்த சம்பவத்தினுடைய சில பகுதிகள் அறிவிப்பாளர்களிலே சில பலவீனங்கள் இருப்பதாக ஹதீஸ்கலை அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் வரலாற்று ஆசிரியர்கள் இந்த வரலாறு தான் உமர் ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட வரலாறு என்பதை சொல்கிறார்கள். இதற்கு மாற்றமாக முஸ்னத் அஹ்மதிலே இன்னும் ஒரு ரிவாயத்து பதிவாயிருக்கிறது. இரண்டையும் நாங்கள் பார்ப்போம். முதலாவது அந்த சம்பவம் பிரபலமான ஒரு சம்பவம் தான் உமர் ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதுகின்ற அந்த சம்பவம். உமர் ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்தின் எதிரியாக இருந்தார்கள். முஸ்லிம்களை கடுமையாக துன்புறுத்தி கொண்டிருந்தார்கள். இஸ்லாத்தை ஏற்றவர்களை எல்லாம் கடுமையாக சித்திரவதை செய்த மனிதர்கள் உமர் ரலியல்லாஹு அவர்களும் ஒருவர். இப்போதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு துஆவை செய்தார்கள். திர்மிதியிலே அஹ்மதிலே இந்த துஆ பதிவாயிருக்கிறது. யா அல்லாஹ், இந்த இரண்டு உமர்களில் ஒருவரையாவது நீ இஸ்லாத்துக்குள் தந்துவிட வேண்டும். இதுதான் அந்த துஆ. உமரைன், இரண்டு உமர்கள், அந்த இரண்டு உமர்களில் ஒரு உமரையாவது நீ இஸ்லாத்தின் பக்கம் வழிகாட்ட வேண்டும், ஹிதாயத்தை கொடுக்க வேண்டும் என்று துஆ செய்தார். அதிலே ஒரு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவர்கள். இன்னும் ஒன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது அபூ ஜஹல். அபூ ஜஹலுக்கு இன்னும் ஒரு பெயர் இருந்தது, உமரன். ஆகவேதான் அந்த இரண்டு பேரில் ஒருவராவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் கொஞ்சம் இஸ்லாத்தை வளர்ப்பதற்கு காரணமாக அமையுமே என்ற ஒரு ஆசையில் தான் உமர் ரலியல்லாஹு அவர்களையும் டார்கெட் பண்ணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை கேட்கின்றார். அல்லாஹ் அந்த துஆவை அங்கீகரித்தான். அல்லாஹ் அந்த துஆவை அங்கீகரித்தார். அங்கீகரித்ததன் விளைவு என்ன? இரண்டு உமர்களில் ஒருவர் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்களை தான் அல்லாஹ் தஆலா தீர்மானிக்கிறார். எனவே அவருக்கு அல்லாஹ் தஆலா ஹிதாயத்தை நாடி இருந்தார். அந்த நேரத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த துஆ, யா அல்லாஹ், இரண்டு உமர்களில் ஒருவரை நீ இஸ்லாத்துக்கு தர வேண்டும், உனக்கு விருப்பமானவர் யாரோ அவர் மூலமாக இந்த இஸ்லாத்துக்கு நீ பலம் சேர்ப்பாயாக, இந்த இஸ்லாத்தை நீ வலுப்படுத்துவாயாக என்று துஆ கேட்டார். இந்த துஆவை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்கு பின் 616ஆம் ஆண்டு இந்த சம்பவம் நடக்கிறது. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குறைஷிகளுடைய சபையிலே அமர்ந்திருக்கிறார்கள். அப்போது குறைஷி தலைவர்கள் சொல்கிறார்கள், யார் முஹம்மதுடைய தலையை சீவிக்கொண்டு வருகிறாரோ அவர்களுக்கு மிக விலை உயர்ந்த ஒட்டகங்கள் பரிசாக வழங்கப்படும் എന്നൊരു ஆஃபர் வழங்கப்படுகிறது. ரசூலுல்லாஹ்வுடைய தலைக்கு விலை பேசப்படுகிறது. உங்களில் யாருக்கு தைரியம் இருக்கிறதோ, யார் உங்களிலே வீரராக இருக்கிறீர்களோ, நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மதுடைய தலையை நீங்கள் வெட்டி கொண்டு வர வேண்டும். அப்படி யார் தலையை கொண்டு வருகிறாரோ அவருக்கு மிக பெருமதியான சுவப்பு ஒட்டகைகள் பரிசாக வழங்கப்படும் என்று அறிவிக்கிறார்கள். அறிவித்த உடனேயே உமர் ரலியல்லாஹு அவர்கள் எழுந்து நின்று சொல்கிறார்கள், இன்னும் சற்று நேரத்தில் நான் முஹம்மதுடைய தலையை கொய்து கொண்டு வருகிறேன் என்று சூளுரைத்து விட்டு தன்னுடைய உடைவாளையும் உருவி எடுத்துக்கொண்டு குதிரையிலே ஏறிக்கொண்டு வீராவேசத்தோடு குதிரையிலிருந்து புறப்பட்டு செல்கின்றார்கள். புறப்பட்டு செல்கின்ற நேரத்திலே தான் நுஐம் இப்னு அப்துல்லா என்ற ஒரு தோழர் இருந்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஒருவர் நுஐம் இப்னு அப்துல்லா. இவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்போது தாருல் அர்கம் ரலியல்லாஹு தஆலா அவருடைய வீட்டிலே இரகசிய பிரச்சாரம் செய்து கொண்டிருந்த காலம். பகிரங்கமாக எங்கும் பிரச்சாரம் செய்வதில்லை, இபாதத்துகளில் ஈடுபடுவதில்லை, ரகசியமாக இருந்த காலம். இப்போது அங்கிருந்துதான் நுஐம் இப்னு அப்துல்லா வருகிறார். வார வழியில பார்க்கிறார் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வாளை உருவிக்கொண்டு
மிக வேகமாக போகிறார். ஏதோ அசம்பாவிதம் நடக்கப் போகிறது என்பதை உணர்ந்து கொண்ட நுவைம் இப்னு அப்துல்லா உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை நிறுத்தி கேட்கிறார், எங்கே போய் கொண்டிருக்கிறீர்கள்? அவர் சொல்கிறார், இப்படி முஹம்மத் எங்களுடைய மார்க்கத்தை மாற்றி விட்டார், எங்களுடைய மூதாதையர்களின் கொள்கையெல்லாம் விமர்சித்துக் கொண்டிருக்கிறார், புதிய ஒரு மார்க்கத்தை கொண்டு வந்திருக்கிறார், இதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், அவருடைய தலையை கொய்து கொண்டு போனால் எனக்கு இப்படி பெருமதியான ஒரு பரிசு அறிவிக்கப்பட்டிருக்கிறது, அதற்காக தான் போய் கொண்டிருக்கிறேன், அது எங்கே இருக்கிறார்னு உனக்கு தெரியுமா என்று கேட்டார். பொழுது நுவைம் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நிலைமை புரிந்துவிட்டது. எப்படியாவது இவருடைய திசையை மாற்ற வேண்டும். இவர் போற போக்குல போனால் ரசூலுல்லாஹ்வுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறதுக்கு யாரும் இல்லை, இதோடு இஸ்லாம் அழிவடைந்து விடும், எப்படியாவது ரசூலுல்லாஹ்வை பாதுகாத்தாக வேண்டும். உடனே அவருக்கு வந்தது ஒரு யோசனை. மாறி உமர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே கேட்டார், நீங்கள் உங்களுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வெட்டுவது இருக்கட்டும், உங்களுடைய குடும்பத்தை யார் பார்ப்பது என்று கேட்டார். உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஷாக் ஆகிவிட்டது. உடனே கேட்டார், என்னுடைய குடும்பத்தில் என்ன பிரச்சனை? உங்களுடைய தங்கை ஃபாத்திமா பின்த் கத்தாப் இஸ்லாத்தை ஏற்று விட்டாரே, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்று விட்டாரே, உங்களுடைய மச்சான் இஸ்லாத்தை ஏற்று விட்டாரே, இது தெரியாமலா நீங்கள் ரசூலுல்லாஹ்வை வெட்டப் போகிறீர்கள்? நாளை சமூகம் உங்களை பார்த்து சிரிக்கும் அல்லவா? உங்களுடைய தங்கையும் மச்சானும் இஸ்லாத்தை ஏற்றிருக்கின்ற நிலையிலே அவர்களை அல்லவா முதலில் நீங்கள் தட்டி கேட்க வேண்டும் என்று சொன்ன உடனே அவருடைய கோபம் வேறொரு திசைக்கு மாறுகிறது. இப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வெட்டுவதற்கு முன்னால் தன்னுடைய தங்கையை போய் சந்தித்து இது உண்மையா என்பதை பார்க்க வேண்டும் என்று சொல்லிட்டு உடனே தன்னுடைய குதிரையை ஃபாத்திமா பின்த் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவருடைய வீட்டுக்கு போகிறார். உண்மையிலே அவர் இஸ்லாத்தை ஏற்றிருந்தார், அவருடைய கணவரும் இஸ்லாத்தை ஏற்றிருந்தார்கள். சயீத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு, சயீத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் ஃபாத்திமா பின்த் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் கணவன் மனைவி அவருடைய இஸ்லாத்தை ஏற்றிருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரகசிய பிரச்சார காலத்தில் என்ன செய்தார்கள் என்றால் குர்ஆன் ஹல்காக்களை அமைத்தார்கள். 3 பேர் 4 பேரை சேர்த்து குர்ஆனை ஓதி கொடுக்கிறதுக்கு ஒருவரை பொறுப்பா போட்டாங்க. அப்படி ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவர் ஒரு அடிமையாக இருந்த ஒருவர், அவர் நல்ல அழகா குர்ஆனை ஓதுவார், இஸ்லாத்தை ஏற்றிருந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தான் பொறுப்பாக்கி இருந்தார்கள் இந்த 2 பேருக்கும் குர்ஆன் ஓதி கொடுக்கிறது. யார் யாருக்கு? ஃபாத்திமா பின்த் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் சயீத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் இஸ்லாத்தை கற்றுக் கொடுப்பதற்கும் ரசூலுல்லாஹ் அவர் போய் தாருல் அர்கத்துல படிக்கிற விஷயங்களை இவங்களோட வீட்டு போய் இவங்களுக்கு பிரச்சாரம் செய்யறதுக்கு இவர் தான் பொறுப்பாக்கப்பட்டிருந்தார். இப்பொழுது ஆத்திரத்தோடு அவசரத்தோடு ஓடோடி வருகின்ற உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வீட்டுக்கு வந்து கதவிலே ஒரு இடி இடித்துக் கொண்டு வேகமாக வீட்டுக்குள் வருகிறார். அவர் வந்த வேகத்தை பார்த்த உடனே ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கதவு மூளைக்குள்ளே போய் ஒளிந்து கொண்டார். ஏதோ அசம்பாவிதம் நடக்க போறது, நான் ஓதி கொடுக்க வந்தார், ஏற்கனவே அடிமை, பல அசம்பாவிதங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறவரால் உடனே போய் ஒளிந்து கொண்டார். இந்த நேரத்திலே தன்னுடைய தங்கையை பிடித்து இழுத்து உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்கிறார்கள், நீ இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறாயா? இப்போது நான் வருகின்ற போது ஏதோ சத்தம் கட்டு கொண்டிருந்தது, நீங்கள் எதையோ ஓதிக்கொண்டிருந்தீர்கள், அதை என்னிடம் தாருங்கள் என்று கேட்கிறார். இப்பொழுது ஃபாத்திமா பின்த் கத்தாப் அவர்கள் சொல்கிறார்கள், நீர் குளித்து சுத்தமாகிவிட்டு வந்தால் அந்த பிரதியை உங்களிடத்திலே தருவேன். இந்த ரிவாயத்து தான் ஹதீஸ்கலை அறிஞர்களால் பலவீனமான அறிவிப்பு. இதில் வரக்கூடிய 2 அறிவிப்பாளர்கள் பலவீனமானவர்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் பல சீரா புத்தகங்களிலும் இந்த வரலாறு தான் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி சொன்னது ஆதாரபூர்வமானது அல்ல என்று சொல்கிறார்கள். எது எப்படியோ உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குளித்து விட்டு சுத்தமாகி விட்டு வந்து அந்த பிரதியை வாங்கி படிக்கிறார்கள். அதிலே சூரத்து தாஹா உடைய வசனங்கள் இருக்கிறது. தாஹா அன்சல்னல் குர்ஆன லிதஷ்கான் வரக்கூடிய அந்த வசனங்கள் எல்லாம் வந்து அதிலே நிச்சயமாக நான் தான் அல்லாஹ், என்னை தவிர வேறு நாயன் இல்லை, நீங்கள் என்னையே வணங்க வேண்டும், என்னை நினைவு கூறுவதற்காக தொழுகையை நிலைநாட்ட வேண்டும் என்ற வசனம் வரும் வரை அவர்கள் ஓதினார், வாசித்தார். வாசித்த போது அந்த வசனங்கள் ஏதோ செய்து விட்டது. உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய உள்ளத்திலே அந்த வசனங்கள் தாக்கத்தை ஏற்படுத்தியது. குர்ஆன் வசீகரிக்கக்கூடிய, குர்ஆனை ஆராய்ச்சி செய்து அதில் பிழை கண்டுபிடிக்க போன எத்தனையோ ஆய்வாளர்கள் கூட குர்ஆனுடைய தாக்கத்தால் குர்ஆனுக்கு சார்பாக கருத்து வெளியிட்டு இருக்கிறார். குர்ஆனை மெச்சி பல கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார். சிலர் இஸ்லாத்தையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அது குர்ஆனுக்குரிய ஒரு சக்தி. இப்படி பலர் பிரபலங்கள் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார்கள்.
எனவே இந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தங்கையை அடித்து விட்டார். அவருக்கு இரத்தமும் அடிகிறது. அந்த நேரத்திலே மச்சான் பயந்து போய் நிற்கிறார். அங்கே கதவு மூளைக்குள்ளே கப்பாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒளிந்து கொண்டார். இப்பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்கிறார்கள், இந்த குர்ஆன் உண்மையானது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்போது எங்கே இருப்பார்கள் என்று எனக்கு சொல்ல வேண்டும். உடனே ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு விஷயம் விளங்கிவிட்டது. கப்பாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அப்பொழுது வெளியே வருகிறார்கள். வந்து சொன்னார்கள், அவர்கள் தான் சொல்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அர்கம் ரலியல்லாஹு தஆலா அவருடைய வீட்டிலே இருப்பார்கள். அர்கம் ரலியல்லாஹு தஆலா அவருடைய வீட்டை தெரிவு செய்ததற்கு பின்னால் பெரிய ஹிக்மத் இருக்கிறது. அது கபாவிலிருந்து ஒரு மலை உச்சியிலே இருந்தது, ஒரு குன்றிலே இருந்து. அங்கிருந்து பார்த்தால் எல்லாம் தெரியும். மக்காவிலே நடக்கின்ற பெரும்பாலான நிகழ்வுகளை சல்லடை போட்டு பார்க்கலாம். அப்படி ஒரு உயரமான ஒரு இடம். அடுத்தது அர்கம் ரலியல்லாஹு தஆலா அவருடைய தந்தை தான் குறைஷிகளிலே இஸ்லாத்தை எதிர்ப்பவர்களை கடுமையாக தண்டிப்பவர்கள் முதன்மையானவர். யாருக்கும் சந்தேகம் வராது, ரசூலுல்லாஹ் அர்கம் ரலியல்லாஹு தஆலா அவருடைய வீட்டை இருப்பார்கள். ஏன்னா ரசூலுல்லாஹ் மிக பலமா எதிர்க்கிறார் தான் அர்கம் ரலியல்லாஹு தஆலா அவருடைய வாப்பா. அவரும் அர்க்கம் தான், அர்கம் இப்னு அர்கம் அவருடைய பேர். அதனாலதான் ரசூலுல்லாஹ் அந்த வீட்டை தெரிவு செய்தார்கள். யாருக்கும் சந்தேகம் வராது. முக்கியமான எதிரிட வீட்டையே நாம இருந்தா நம்மளை யாரும் தேட மாட்டாங்க அங்க வந்து. அப்ப அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிளான் பண்ணி இருந்தார்கள். அங்கேயா ரசூலுல்லாஹ் இருக்கிறார் என்ற ஆச்சரியத்தோடு கேட்டுக்கொண்டு உமர் ரலியல்லாஹு தஆலா உடனே அங்கே போகிறார்கள். போற நேரத்திலே அர்கம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த வீட்டிலே இருந்து துவாரங்களினூடாக அவதானிப்பார்கள். அவதானித்து விட்டு சொன்ன உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வாளோடு வந்து கொண்டிருக்கிறார். யார சொல்லலாம், நீங்கள் தப்பி ஓடுங்க. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவரை பார்க்கிறார்கள். பார்த்தபோது அவருடைய முகத்திலே வேறொரு கோபத்துக்கு பதிலான வேறொரு உணர்வு, ஒரு எதிர்பார்ப்புடன் கூடிய ஒரு உணர்வை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவதானித்தார்கள். உடனே சொன்னார்கள், உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நம்மை வெட்டுவதற்காக வரவில்லை, சத்தியத்தை அறிந்து கொள்வதற்காக வருகிறார் என்று சொல்கிறார்கள். அதே மாதிரி உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வருகிறார்கள். வந்து சொல்கிறார்கள், உங்களுடைய மார்க்கத்தை நான் ஏற்றுக்கொள்ளப் போகிறேன் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ் தஆலா ஹிதாயத்தை நாடியிருந்தார். ஒரு குர்ஆன் வசனம் அவர்களுக்குள் ஏற்படுத்திய தாக்கம் தான் அந்த இடத்திலே அர்கம் ரலியல்லாஹு தஆலாவுடைய வீட்டிலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார். இப்போது குறைஷி காபிர்கள் எல்லாம் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய தலையோடு உமர் இப்னு கத்தாப் திரும்பி வருவார், அவர் அப்படிப்பட்ட ஒரு வீரர் என்று காத்து கொண்டிருந்த நேரம் பெரும் ஏமாற்றம். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வந்து பகிரங்கமாக இஸ்லாமிய எதிரிகளுக்கு முன்னால் சொன்னார், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன், எனவே இதற்கு பிறகு நீங்கள் என்னை ஒரு முஸ்லீமாகத்தான் பார்ப்பீர்கள் என்ற கருத்தை அவர்கள் சொல்கின்றார். எந்த அளவுக்கு என்று சொன்னால் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய இந்த இஸ்லாம் ஒட்டுமொத்த மக்காவையும் அதிர வைத்திருந்தது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உட்பட வானவர்கள் இறங்கி வந்து அவருடைய வருகையால், அவருடைய இஸ்லாத்துக்கு அவர் வந்ததால் சந்தோஷப்பட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வாழ்த்து சொல்லிவிட்டு சொன்னதாக ஒரு சில ரிவாயத்துகள் வந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எந்த அளவுக்கு என்று சொன்னால் மறைமுகமாக இருந்த இஸ்லாம் பகிரங்கமாகியது உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய இஸ்லாத்துக்கு பிறகுதான். எனவேதான் காபாவிலே பகிரங்கமாக தொழுகின்ற வலிமையை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸ் வந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். புகாரியிலே வருகிறது அந்த செய்தி. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றதே எங்களுக்கெல்லாம் ஒரு பேர் வெற்றியாக இருந்தது. அவர் இஸ்லாத்தை ஏற்கும் வரைக்கும் எங்களால் காபாவிலே பகிரங்கமாக தொழ முடியவில்லை, அவர் ஏற்ற தினத்திலே தான் நாங்கள் வந்து தொழுதோம் என்று சொல்லக்கூடிய செய்தி புகாரியிலே பதிவாயிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். முஸ்னத் அஹ்மதிலே பதிவான ஒரு செய்தியிலே வேறொரு செய்தி பதிவாயிருக்கிறது. அதாவது அவர்கள் சூரத்து தாஹாவை ஓதிய சம்பவத்துக்கு பதிலாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவுடைய திரைக்கு பின்னால் வேறொரு மக்கி சூறாவை ஓதிக்கொண்டிருந்ததாகவும் அதனை இரவு வேளையிலே உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் செவிமடுத்து விட்டு, இது சூனியக்காரனின் பேச்சுமல்ல, இது கவிஞர்களின் பேச்சுமல்ல, இது நிச்சயமாக அல்லாஹ்வுடைய பேச்சாகத்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு அடுத்த நாள் காலையிலே அர்கம் ரலியல்லாஹு தஆலா அவருடைய வீட்டுக்கு சென்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதாகவும் சில ரிவாயத்துகளில் வருகிறது. எப்படியோ குர்ஆனுடைய தாக்கத்தினால் தான் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றார்கள் என்பதிலே மாற்று கருத்துக்கு இடம் கிடையாது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு இருந்த அந்த நெருக்கத்தை நாங்கள் பல சம்பவங்களில் பார்க்கலாம். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு நிழல் போல தொடர்ந்தார். எந்த ஒரு சம்பவத்திலும் உமர் ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ்வோடு கூட இருப்பார். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் எப்படி கூட இருந்தார்களோ அதுபோல் அவரும் கூட இருக்கக்கூடிய ஒருவராகத்தான் இருந்தார்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெருங்கிய நண்பராக இருந்தார். எந்த ஒரு முக்கியமான விவகாரமா இருந்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இரண்டு பேரிடம் ஆலோசனை கேட்காமல் முடிவெடுப்பதில்லை. ஒன்று அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா, இரண்டாவது உமர் ரலியல்லாஹு தஆலா. மாத்திரமல்ல, இவங்க ரெண்டு பேரும் இணங்கினால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாற்று கருத்து சொல்ல மாட்டார்கள், அப்படியே ஏற்றுக்கொள்வார். அந்த அளவுக்கு அவருக்கு மீது நம்பிக்கை வைத்திருந்த ஒருவராக காணப்பட்டார். அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை மிகவும் நேசித்தார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் ரசூலுல்லாஹ்வை அளவு கடந்து நேசித்தார்கள். அந்த நேசத்தின் விளைவுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தான போது அதனை ஏற்றுக்கொள்ள முடியாமல் போனார். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களால் அதனை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. தன்னுடைய வாளை உருவி கொண்டு வந்து, என்னுடைய தோழர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தானதாக யாராவது சொன்னால் அவர்களுக்கு இந்த வாழ்த்தான் பேசும் என்று சொல்லுகின்ற அளவுக்கு அவர்கள் நிலை தடுமாறிவிட்டார். அப்போதுதான் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வந்து, உமா முஹம்மது இல்லா ரசூல் கத் ஹலத் மின் கப்லி ரசூல், ரசூலுல்லாஹ் ஒரு மனிதர் தானே தவிர வேறு யாரும் கிடையாது, அவருக்கு மௌத் இருக்கிறது, இதற்கு முன்னர் வாழ்ந்த எத்தனையோ நபிமார்கள் மௌத்தாகித்தான் போனார்கள் என்ற வசனத்தை ஓதி காட்டி ரசூலுல்லாஹ் மௌத்தாகுவார் என்பது ஏற்கனவே ரசூலுல்லாஹ்வால் சொல்லப்பட்ட ஒரு விஷயம்தான். ஏற்கனவே அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே இறக்குகின்ற போது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அதற்கு விளக்கம் சொன்னார்கள். இதா ஜா நஸ்ருல்லாஹ் என்கின்ற சூரா இறக்கப்பட்ட போது இது ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்தை தான் குறிக்கிறது, விரைவில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாவார்கள் என்று சொன்னார்கள் என்றெல்லாம் எடுத்துரைத்தார்கள். அப்போதுதான் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்தை ஏற்றுக்கொண்டு அழுதார்கள். அன்புக்குரியவர்களே, அந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதான நேசம் இருந்தார். மௌத்தானதை கூட ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு அவர்களுடைய நேசம் இருந்தது என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் குர்ஆன் வசனத்தை சொன்ன போது அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலந்து கொண்ட பெரும்பாலான போர்களில் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு தளபதியாக நியமிக்கப்பட்டு கலந்து கொண்டிருக்கிறார். ஏன்னா நான் சொன்னேன் அவர் எப்படிப்பட்ட வீரர் என்று சொல்லி. எனவே அப்படிப்பட்ட ஒரு வீரராக அவர் கலந்து கொண்டிருப்பதையும் நாங்கள் பார்க்கிறோம். அவர் இஸ்லாத்துக்காக செய்த தியாகங்கள் ஈடு இணையற்றவையாக காணப்படுகிறது. பெரும் பெரும் தியாகங்களை அவர் செய்திருக்கிறார். தன்னுடைய கௌரவத்தை விட்டார். எவ்வளவு பெரிய கௌரவத்துக்குரியவராக அவர் இருந்தார், ஆனால் அந்த கௌரவத்தை விட்டார். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய பிரபலமான ஒரு கூற்று இருக்கிறது. அவர் சொன்னார், குன்னா அதல்ல கௌமின், நாங்கள் மிக இழிவான ஒரு சமுதாயமாகத்தான் வாழ்ந்து கொண்டிருந்தோம். குன்னா அதல்ல கௌமின் வஅஸ்ஸனல்லாஹு பில் இஸ்லாம், அல்லாஹ் இந்த இஸ்லாத்தை எங்களுக்கு தந்து எங்களை கண்ணியப்படுத்தி விட்டார். எங்களுக்கு கௌரவம் இந்த இஸ்லாத்தில் தான் இருக்கிறது. நாங்கள் அதல்ல கௌமினாக இருந்தோம், இழிவடைந்த ஒரு கூட்டமாக இருந்தோம். ஜாஹிலிய காலத்திலே எல்லா பாவங்களையும் செய்து கொண்டு ஒரு இழிவடைந்த கூட்டமாகத்தான் நாங்கள் இருந்தோம். ஃபஅஸ்ஸனல்லாஹு பில் இஸ்லாம், அல்லாஹ் தஆலா இந்த இஸ்ஸத்தை, இந்த கண்ணியத்தை எங்களுக்கு இந்த தீனிலே தான் வைத்திருக்கிறார் என்று சொல்லிவிட்டு சொன்னார். மீண்டும் யார் ஜாஹிலியத்திலே போய் கௌரவத்தை தேடுகின்றாரோ அல்லாஹ் அவர்களை மீண்டும் இழிவுபடுத்துவான் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள். எனவே இஸ்லாத்தை கொண்டு தனக்கு கிடைத்த கண்ணியம் தான் உண்மையான கண்ணியம் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய குலப்பெருமையை, கோத்திர பெருமையை, தன்னுடைய ஜாஹிலிய கால வழக்கங்களை எல்லாவற்றையும் விட்டு ஒதுக்கிவிட்டு இஸ்லாத்துக்காக தியாகம் செய்ய முன் வந்தவர் தான் உமர் ரலியல்லாஹு தஆலா. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய வரலாறு வித்தியாசம். நான் சொன்னேன், அவர் இஸ்லாத்துக்கு முதலும் நல்லவர் தான், இஸ்லாத்துக்கு பிறகும் நல்லவர் தான். அவர் ஆரம்பத்திலும் அது அருந்தவில்லை, பின்னரும் அது அருந்தவில்லை. அவர் ஆரம்பத்திலும் சிலை வணங்கவில்லை, பின்னரும் வழங்கவில்லை. ஆனால் உமர் ரலியல்லாஹு தஆலா அப்படி அல்ல. அவன் இஸ்லாத்துக்கு முந்தி வாழ்ந்த வாழ்க்கை நேரெதிரான். எப்போதும் மது கிண்ணத்தோடு தான் இருப்பார். மோசமான தொடர்பாடல்கள் வைத்திருந்தார்கள். எப்போதும் சூதாட்டத்திலே கலந்து கொள்வார்கள். மல்யுத்தத்தை சூதாட்டமாக மாற்றி வருமானம் சம்பாதித்துக் கொண்டிருந்தார்கள். இப்படி வாழ்ந்த ஒரு மனிதர் சிலை வணக்கத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். அந்த சிலைகளை எதிர்த்தமைக்க ரசூலுல்லாஹ்வுடைய தலையை கொய்வதற்கு வந்தார்கள். ஆனால் அவருடைய மனமாற்றம் மிக பயங்கரமான மனமாற்றமாக இருந்தது. ஆனால் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய தைரியம், வீரம், இஸ்லாத்துக்காக எதையும் விட்டுக் கொடுக்காத அந்த ரோஷம், அது அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்திருந்தது. அதுக்கு நான் ஏன் என்பதற்கு பின்னால காரணம் சொல்கின்றேன். இஸ்லாமிய வரலாற்றிலே ஹிஜ்ரத் செய்தவர்களிலே பகிரங்கமாக ஹிஜ்ரத் செஞ்சது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மட்டும்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல கட்டங்களாக ஹிஜ்ரத் மேற்கொள்ள செய்தார். ஆரம்பமாக அபிசீனியாவை தான் ஹிஜ்ரத். முதலாவது தூதுவர்களை அனுப்பி, அபிசீனியா என்றால் இப்ப இருக்கிற எத்தியோப்பியா எங்க இருக்குது? ஆப்பிரிக்கா கண்டத்துல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறது ஆசியா கண்டத்துல, அதாவது இப்ப இருக்கிற இந்த மத்திய கிழக்கு நாடுகள் இருக்கிற ஏரியா தான் அப்போது இருந்த அரேபியா. இடையிலே
செங்கடல் குறுக்கிடுகின்றது. அதை தாண்டி பயணம் செய்து போக வேண்டும் அபிசினியாவும். ஒரு நீண்ட பயணம். ஆனால் அங்கே இருக்கின்ற நஜாஷி மன்னனை பற்றி செவிமடுக்கிறார்கள். அவர்களுடைய சிறந்த பண்புகளை பற்றி கேள்வினார். ஒரு கிறிஸ்தவ மன்னர், எனவே அவர் எங்களுக்கு அடைக்கலம் தருவார்னு சொல்லி முதலாவது ஒரு கூட்டத்தை அனுப்பி வைக்கின்றார்கள். ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அவர்கள் அவர்களுக்கு தலைமை தாங்கி போனார். பிறகு இன்னும் ஒரு கூட்டத்தை அனுப்பி வைக்கின்றார்கள். பிறகு போக உடல் மக்காவாசிகள் இவங்களை ஹிஜ்ரத்துக்கு போக உடல் தடுத்து வைத்தார். அதுக்கு பிறகுதான் தாயிஃபுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனார்கள். அந்த நேரத்திலும் தாயிஃப் மக்கள் மிக கடுமையாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாக்கி அனுப்பிவிட்டார்கள். அதுவும் பொருத்தமில்லை. எனவே மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து செல்வதற்கு முடிவெடுத்து அகபா உடன்படிக்கையெல்லாம் நடைபெற்றதற்கு போவதற்கு தயாராக. அந்த நேரத்தில் கூட எல்லா சஹாபாக்களுக்கும் சொன்ன விஷயம், நீங்க ரகசியமாக ஹிஜ்ரத்து போகும். எல்லாரும் ரகசியமா தான் போனார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக ரகசியமாக போனார். யாருக்கும் சொல்லல. அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள்ட்ட எல்லாத்தையும் பாரப்படுத்தி போட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களோடு மிக ரகசியமாக போனார். எல்லாரும் இப்படித்தான் ஹிஜ்ரத்து போனேன். ஆனா உமர் ரலியல்லாஹு தஆலா ஹிஜ்ரத்து போன வரலாறை படிச்சு பாத்தீங்கன்னா அவர் எப்படிப்பட்ட வீரருங்கிறத நாங்க பார்க்கலாம். இன்னைக்கு சினிமாவுல நாங்க பார்க்கிற பொய்யான தோற்றப்பாடுகளை கொண்டிருக்கிற அந்த ஹீரோக்களுக்கு மத்தியிலே உண்மையான நிஜமான இளைஞர்கள் முன்மாதிரியா எடுத்துக் கொள்ளக்கூடிய தைரியமிக்க ஒரு ஹீரோ தான் உமர் ரலியல்லாஹு தஆலா. அவருடைய வரலாறு அப்படித்தான் இருக்கிறது. அவர்கள் எப்படி ஹிஜ்ரத்து போனார்கள் என்று சொன்னால், எல்லோரும் ஹிஜ்ரத்து கொண்டிருக்கிற ஒரு சந்தர்ப்பத்திலே ஒரு நாள் குறைஷி காவிர்கள் ஒன்று கூடி இருக்கக்கூடிய மக்காவினுடைய சபைக்கு தன்னுடைய குதிரையிலே போனாங்க. குதிரை நடந்து போற சத்தமே கடும் சத்தமாயிருக்கும். அவர் தான் போவார் குதிரையில வேகமா போய் பாய்ந்து அந்த குதிரையிலிருந்து இறங்கினார். தன்னுடைய உடை வாளை உருவினார். உருவி இப்படி உசத்தி காட்டி போட்டு சொன்னார், நான் நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் மக்காவை விட்டு மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து போவேன். எல்லாருக்கும் முன்னுக்கு பகிரங்கமா போய் சொல்றார், நான் நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் மக்காவை விட்டு மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து போவேன் சொல்லி போட்டு சொன்ன டயலாக பாருங்க, எப்படி டயலாக். அவர் சொன்னார், யாருடைய உம்மா நாளைக்கு அலோனம் என்று விரும்புறீங்களோ, யாருடைய மனைவி நாளைக்கு விதவையா இருக்கணும் என்று விரும்புறீங்களோ, யாருடைய பிள்ளைகள் நாளைக்கு அனாதை என்ற பட்டத்தோடு இருப்பதை விரும்புகிறீர்களோ அவன் என்னை தடுத்து பார்க்கணும் என்று சொன்னார். எப்படி வசனம்! இந்த வசனத்தை, இந்த வீர வசனத்தை போய் பகிரங்கமாக அந்த மக்கா குறைஷிகளுக்கு முன்னால போய் சொல்லிவிட்டு அடுத்த நாள் எவனும் எதிர்க்கவில்லை. மிக தைரியமாக மதீனாவை எதிர்த்து போனார். யாரும் எதிர்க்கவில்லை. அவர் அப்படிப்பட்ட ஒரு வீரர் தான் உமர் ரலியல்லாஹு தஆலா. சொன்ன அந்த வார்த்தையை பார், எப்படி வார்த்தை! நாளை யாருடைய தாய்மாரெல்லாம் அழுது கொண்டிருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ, நாளை யாருடைய மனைவிமாரெல்லாம் விதவையாக காண விரும்புகிறீர்களோ, நாளை யாருடைய பிள்ளைகள் எல்லாம் அனாதை பட்டம் பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அவர்கள் என்னை வந்து சந்தித்துக் கொள்ளட்டும். நான் இதாலதான் போவேன், வழியையும் சொன்னேன். நான் இந்த பாதையால் தான் போவேன். 7 மணி நேரம் என்னை தடுத்து பார்க்கட்டும் என்று சொல்லிவிட்டு ஹிஜ்ரத்து போனேன் ஒரே ஒரு சஹாபி உமர் ரலியல்லாஹு தஆலா. அப்படிப்பட்ட தைரியம், அப்படிப்பட்ட ஒரு மிடுக்கு, அப்படிப்பட்ட ஒரு வீரம் அவர்களிடத்தில் இருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். பட்டப்பகலிலே ஹிஜ்ரத்து போனார். மற்ற எல்லா சஹாபாக்களும் இரவையில தான். அவர் போனது நடு மத்தியான நேரத்திலே வெயிலுக்குள்ள எல்லாரையும் சொல்லி போட்டு நான் போறேன்னு போனேன். அப்படிப்பட்ட ஒரு வீரராகத்தான் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருந்திருக்கிறார் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். போர்க்களங்களிலே அவருடைய வீரத்துக்கு நிகர் எதுவும் இல்லை என்கின்ற அளவுக்கு மிக பயங்கரமாக போராடி வருகிறார். பத்ர் போராட்டத்திலே நான் ஏற்கனவே ஒரு சம்பவம் சொன்னேன். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய சொந்த மகனை எதிர்த்தார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொந்த மாமனாரை எதிர்த்தார். தன்னுடைய மனைவியின் தந்தை மாமனார் அவர் பத்ர் போரிலே வந்திருக்கின்றார். அந்த நேரத்திலே ஆசிபுன் ஹிஷாம் அவர்தான் உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய மாமனார்களில் ஒருவர். அவர் இறங்கி வருவதை கண்ட உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வீராவேசத்தோடு போய் அவரிடத்திலே போராடி அவரை வெட்டி வீழ்த்திய வரலாறுகள் இருக்கிறது. இஸ்லாத்துக்காக என்று வருகின்ற போது அங்கே நியாயத்துக்காக, நீதிக்காக என்று வருகின்ற போது அங்கே பாசத்துக்கு இடம் கிடையாது என்பதை இந்த ஒரு இராணுவ வீரராக உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருந்திருக்கிறார். இது உலகத்திலே எந்த ஒரு இராணுவத்தின் சட்டமும் அதுதான். நீ இராணுவ உடையை அணிந்து விட்டால் அங்கே பாசத்துக்கு இடம் வைக்கக்கூடாது, அங்கே உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. உனக்கு நாடும் நீதியும் நேர்மையும் மட்டும்தான் கண்களுக்கு தெரிய வேண்டும் என்று சொல்வார்களே, அதேதான் இஸ்லாமிய ஆமியும் இஸ்லாமிய இராணுவமும் அப்படித்தான் இருந்தது. அவர்களுக்கு முன்னால் பாசங்கள் தெரியவில்லை என்கின்ற அளவுக்கு இருந்தார்கள். ஆனால் அவர்கள் யாரையும் அநியாயமாக கொலை செய்யும் இவர்களாக போருக்கு வந்தவர்கள், அவர்கள் அநீதி செய்தவர்கள், ஏற்கனவே முஸ்லிம்களுடைய பொருளாதாரத்தை சூறையாடியவர்கள்,
முஸ்லிம்களை ஊரை விட்டு துரத்தியவர்கள். எனவேதான் அவர்களுக்கு எதிராக இந்த போராட்டம் நடைபெற்றதே தவிர இது முஸ்லிம்களாக தேடி போய் மக்காவாசிகளின் மீது நடத்தப்பட்ட ஒரு ஆக்கிரமிப்பு தாக்குதல் கிடையாது. ஒரு தற்காப்பு போராட்டமாகத்தான் இருந்தது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, உஹது போராட்டத்திலே ஒரு சம்பவம் உங்களுக்கு தெரியும். உஹது போராட்டம் ஒரு சோதனை மிக்க ஒரு போராட்டம். 1000 நபித்தோழர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தயார் பண்ணி வைத்திருந்தார். எப்படியும் எங்களுக்கு வெற்றி கிடைத்து விடும் என்ற நம்பிக்கையோடு போனார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடிக்கடி உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் போய் சொல்லுவார்கள், உங்களோடு முனாஃபிக்குகள் இருக்கிறார்கள், அவர்களை சேர்த்துக் கொள்ளாது. உமர் ரலியல்லாஹு தஆலா கட் அண்ட் ரைட் தான், அவர் யாருக்கும் இடம் வைக்க மாட்டார். பட்டோண்டு துண்டு 2 தான், அதான் அவருடைய நிலைப்பாடு. முனாஃபிக்குகள் ரசூலுல்லாஹ்வோட இருக்கிறதை உமர் ரலியல்லாஹு தஆலா விரும்பல். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முனாஃபிக்குகளை கண்ணு காணாம தான் இருந்தாங்க. தன்னுடைய சாஹிபு சிர், ரகசியங்களின் சொந்தக்காரர் என்று அழைக்கக்கூடிய ஹுதைஃபத்துல் யமானி என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி இருந்தார். ஹுதைஃபத்துல் யமானி என்ற ஒரு சஹாபி இருந்தார். அவர்கிட்ட மட்டும்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி கூப்பிடுவார்கள். அவரை கூப்பிட்டு சொல்லுவாங்க, இவர் முனாஃபிக், நீங்க நோட் பண்ணி வச்சுக்கொள்ளணும் என்று சொல்லுவாங்க. காட்டி சொல்லுவார்கள் ஆக்களை காட்டி. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட கூட சொல்ல மாட்டார்கள், உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட கூட சொல்ல மாட்டார்கள். இது சஹாபாக்களுக்கு தெரியும். இந்த முனாஃபிக்குகள் பட்டியல் ஒன்று ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும். ஆனா யாரையும் பகிரங்கப்படுத்தல, யாரையும் பப்ளிக்கா சொல்லல இவர் முனாஃபிக்னு சொல்லி எங்கேயுமே ரசூலுல்லாஹ் சொல்லல. அவங்களுக்கு தண்டனை கொடுக்கவும், அவங்க முஸ்லீம் சமூகத்தோட இருந்தாங்க, வந்து தொழுவாங்க, ரசூலுல்லாஹ் சபையில இருப்பாங்க, எல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. இந்த உஹது யுத்தம் வரைக்கும் அப்படித்தான் போயிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்துலதான் உமர் ரலியல்லாஹு தஆலா அடிக்கடி போய் சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ் முனாஃபிக்குகளை உங்களோட கூட வச்சுக்கொள்ளாதீங்க, அவங்களுக்கு எதிராக நீங்க பேசணும், கதைக்கணும் பண்ண அடிக்கடி சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ் அதை பெரிதுபடுத்திக் கொள்ளவில்லை. உஹது யுத்தத்துக்கு எல்லாம் தயார் செஞ்சு போறதுக்கு அங்க 3000 படை வீரர்கள், இவர்கள் 1000 பேர் தான் ஏற்கனவே இருக்கிறாங்க, 3ல 1 போயிட்டு இருக்கிற நேரம் அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல், முனாஃபிக்குகளோட தலைவர் அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல், அப்துல்லாஹ் பேர் முஸ்லிம் பேர், வந்து தொழுவார், எல்லாம் செய்வார். இந்த அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் என்ன செய்தார், திடீரென ஒரு காரணத்தை காட்டி தன்னோடு இருந்த 300 முனாஃபிக்குகளை கலட்டிட்டு போய் 300 முனாஃபிக்குகளை கலட்டிட்டு போனால் 700 பேர் தான் மிச்சம். பெரிய சங்கடமா போயிட்டு 700 பேர் எப்படி 3000 பேரை எதிர்த்து நாங்கள் போராடுவது என்ற பெரும் சங்கடமா போயிட்டது. அப்பையும் உமர் ரலியல்லாஹு அவர்கள் மிகவும் கவலை அடைந்தார்கள். இந்த நேரத்திலே தான் மிக வீராவேசத்தோடு எல்லா சஹாபாக்கள் போராடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்திலே ஒரு விஷயத்தை சொன்னார்கள். இந்த உஹது போராட்டம் எங்களுக்கு வெற்றி என்று சொன்னாங்க. ஆரம்பத்திலே சொன்னாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, எப்படி வெற்றி? அதுக்கு அவர்கள் சொன்னார்கள், எங்களோடு இருந்த 300 முனாஃபிக்குகளை அல்லாஹ் காட்டி தந்து விட்டார். நான் மறைச்சு வச்சிருந்தேன், இவ்வளவு அந்த 300 பேரும் முனாஃபிக்குகள்ங்கிறத அவங்களே காட்டிக்கொண்டாங்க என்பதை சில நெருக்கமான சஹாபாக்களுக்கு சொல்லிவிட்டு இந்த போராட்டம் முடிகிறது. போராடி முடிந்ததற்கு பிறகு மீண்டும் வெற்றி பெற்ற உடனே சஹாபாக்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டளை போட்டிருந்தார்கள். யாரும் மலை உச்சியிலே வில் வீரர்கள், வில் எறியக்கூடிய வீரர்கள் எல்லாம் நிப்பாட்டி வைத்திருந்தார். அவர்கள் சொன்னார்கள், நான் சொல்லும் வரைக்கும் நீங்கள் இந்த மலை உச்சியிலிருந்து இறங்கக்கூடாது என்று ஏற்கனவே சொல்லித்தான் அவர்களை மேலே நிப்பாட்டி வைத்திருந்தார். இந்த நேரத்திலே யுத்தம் வென்ற சந்தோஷத்திலே கனிமத்து பொருட்கள் நிறைய இருக்கிறது. இந்த கனிமத் பொருட்களின் மீது ஆசை வந்துவிட்டது, உலக ஆசை வந்துவிட்டது சஹாபாக்கள் சிலர். அப்போது மேலே இருந்த வில்வித்தை வீரர்கள் எல்லாம் கீழே இறங்கி வந்தார். இப்ப உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், போவான், நீங்க யாரும் இங்க இருந்து போவான, ரசூலுல்லாஹ் உங்களுக்கு சொன்னேன், என்னுடைய கட்டளை வரும் வரை இறங்கக்கூடாதுன்னு சொன்னேன், நீங்க யாரும் இறங்காதீர்கள் என்று சொன்னார்கள். ஆனால் அங்கிருந்த பலர் அதனை கேட்கவில்லை. உடனே அவர்கள் இறங்கி வந்து கொண்டிருந்தார். அந்த நேரத்திலே உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சில சூறாக்களின் பேர்களை சொல்லி, இந்த சூறாக்களின் சொந்தக்காரர்களே போகாதீர்கள் என்று அழைத்தார்கள். அந்த நேரத்தில் தான் சில சஹாபாக்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களோடு நின்றார்கள். ஏனையவர்கள் எல்லாம் இறங்கி வந்து விட்டார்கள், கனிமத்து பொருட்களை எடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். இதை தூரத்திலே கண்ட அபூ சுஃபியான் காலித் இப்னு வலீதுடைய தலைமையிலே மீண்டும் படையை திரட்டி கொண்டு திரும்பி வந்துதான் அடுத்து அட்டாக் பண்ணி முஸ்லிம்களை தோற்கடிக்கின்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பெரும் காயங்கள் ஏற்படுகிறது. அவர்கள் ஒரு குழியிலே விழுந்து அவருடைய பல்லு ஷஹீதாக்கப்படுகிறது, பள்ளி இல்லாமல் போகிறது, ரத்த வாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முகத்தில் எல்லாம் அந்த கேடயங்களினுடைய இரும்பு வளையங்கள் நம்முடைய முகத்தில் எல்லாம் குத்திக் கொள்கிறது. இப்படி மிக மோசமான ஒரு தாக்குதலுக்கு சஹாபாக்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆளானார். ஆனா அந்த சந்தர்ப்பத்திலே உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மேலேயே நின்று கொண்டு பதிலடி கொடுத்த ஒரு வீரராக இருந்தார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அவர்கள் போகவே இல்லை, இந்த உலகத்துக்கு ஆசைப்பட்டு அவர்கள் போகவே இல்லை என்பதை நாங்கள் பார்க்கிறோம். பொருளாதார ரீதியாக உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நிறைய
கொடைகளை கொடுத்திருக்கிறார்கள், சொந்த நிதியிலிருந்து கொடுத்திருக்கிறார்கள். அதுல ஒரு பிரபலமான சம்பவம் நாங்கள் அன்னைக்கு பார்த்து நம்ம விரிவா இந்த தபூக் போராட்டத்துக்கு போற நேரம் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அதிகமான பொருளாதாரம் தேவைப்பட்ட ஒரு காலம். அந்த நேரத்திலே அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் ஈமானிய போட்டி. எனவே இந்த முறை நான் தான் வெல்ல வேண்டும் என்ற ஆசையிலே உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய சொத்தின் அரைவாசியை கொண்டு போய் கொடுத்தார்கள். ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் முழுவதையும் கொடுத்து அவரை முந்தி விட்டார்கள் என்ற சம்பவத்தை நாங்கள் பார்த்தோம். உங்களை எதிலும் எங்களால் முந்த முடியாது என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தோல்வியை ஒப்புக்கொண்ட வரலாற்றையும் நாங்கள் பார்த்தோம். அதே போலதான் அவர்கள் கலீஃபாவானதற்கு பிறகு நடந்த ஒரு பிரபலமான சம்பவம், 2 பிரபலமான சம்பவங்கள் இருக்கிறது. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இரவிலே தூங்க மாட்டார்கள். அவர்களுடைய அந்த கடமை உணர்வு, பொறுப்புணர்ச்சி என்று நாங்கள் சொல்வோம், அந்த பொறுப்புணர்ச்சி கடமை உணர்வு அவர்களிடத்தில் எப்போதும் இருந்தது. கலீஃபாவாக பதவி ஏற்கின்ற போது என்ன சொன்னார்கள்? அபூபக்கரே, எங்களுக்கெல்லாம் பெரிய கஷ்டத்தை அல்லவா நீங்கள் ஏற்படுத்தி விட்டீர்கள், உங்களை மாதிரி நாங்களும் ஆட்சி செய்யறது எவ்வளவு கஷ்டம் என்று சொல்லிக் கொண்டுதான் இந்த ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்டவர். ஆட்சி பொறுப்பை ஏற்று கொண்டதற்கு பிறகு அவர்கள் சொன்னார்கள், யூப்ரட்டிஸ் டைக்ரிஸ் நதிக்கரைகளிலே ஒரு நாய் பசியால் செத்து போனாலும் அது பற்றி அல்லாஹ் என்னிடத்திலே விசாரிப்பான் என்று நான் அஞ்சுகிறேன் என்று சொன்னார்கள். எப்படி ஒரு பொறுப்புணர்ச்சி! இன்றைக்கு இருக்கிற ஆட்சியாளர்களிடம் இந்த பொறுப்புணர்ச்சி இருக்கிறதா? என்னுடைய ஆட்சியிலே ஒரு நாய் உணவில்லாமல் பசியால் யூப்ரட்டிஸ் டைக்ரிஸ் ஈராக்லை, அப்ப அங்க இருக்கிற நதிக்கரையில ஒரு நாய் பசியால செத்து போனாலும் கூட அது பற்றியும் அல்லாஹ் என்னிடத்தில் விசாரிப்பானோ என்று நான் அஞ்சுகிறேன் என்று தன்னுடைய கடமையை, பொறுப்பை, அந்த அமானிதத்தை பற்றி கவலைப்பட்ட ஒருவர் தான் இந்த உமர் ரலியல்லாஹு தஆலா. இதனால் அவர்கள் இரவிலே தூங்க மாட்டார். தூக்கம் மாறல, அவருக்கு பொறுப்படுத்திட்டமே. பெரும்பாலும் ஆட்சியாளர்களுக்கு தூக்கம் வராது, நிம்மதியா தூங்க இயலாது. மக்களை பற்றிய கவலை தூங்க விடாது. மக்களோட சொத்துக்களை எல்லாம் அபகரித்து அதில் நிம்மதியா உறங்குகின்ற ஆட்சியாளர்களுக்கு மத்தியிலே உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் போன்றவர்கள் மிகவும் முன்னிலையிலே இருக்கிறார்கள். அவர்கள் இரவு நேரமானால் தன்னுடைய பணியாளர்களை அழைத்துக் கொண்டு நகர் வளத்துக்கு சென்றுவர். ஏரியாவாக வளம் வருவார். அப்படி வளம் வந்து பல பிரச்சனைகளை தானே இனங்கண்டார். இனங்கண்ட பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வுகளை கொடுத்தார். அப்படித்தான் ஒரு நாள் இரவு நேரம் மக்களில் யாராவது நம்முடைய ஆட்சியிலே கஷ்டப்படுகிறார்களா, பசியோடு வறுமையோடு இருக்கிறார்களா என்பதை கண்டறிய வேண்டும் என்பதற்காக எல்லைப்புற கிராமங்களுக்கு போவார். மதீனாவுக்குள்ள இல்லை, மதீனாவுக்குள்ள நல்லந்தான், மதீனாவுக்கு வெளியே போவார். அப்படி போன ஒரு சந்தர்ப்பம் பெரும்பாலும் இந்த சம்பவம் எல்லோருக்கும் தெரியும், ஒரு பிரபலமான சம்பவம். முன்னர் பாட புத்தகங்களில் கூட இந்த கதை பிரசுரிக்கப்பட்டிருந்தது. அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான். அந்த நேரத்தில் 2 சம்பவங்கள் பதிவாயிருக்கிறது. ஒரு சம்பவம் தன்னுடைய குழந்தைகளுக்கு பால் கொடுப்பதற்காக தண்ணீர் காய்ச்சுவதை அவதானிக்கின்றார். ஒரு சம்பவம், அங்க போகிற நேரத்திலே குழந்தைகள் பசியால் அழுது கொண்டிருக்கிறார்கள். அந்த தாயிடத்திலே கொடுப்பதற்கு எதுவும் இல்லை. எனவே வெறும் பானைக்குள் தண்ணியை எடுத்து வைத்து அதற்குள் சில கல்லுகளை எடுத்து போட்டு ஏதோ சமைப்பது போல பாசாங்கு செய்து கொண்டிருப்பார். அந்த பிள்ளைகளை தூங்க வைப்பார். அந்த அவர்களுடைய உரையாடலை உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் செவிப்படுத்தி விடுவார்கள். உடனே அந்த வீட்டுக்கு போய் கதவை தட்டுவார்கள். நடக்கின்ற விஷயங்களை அவதானிக்கிறார்கள். போய் கேட்கிறார்கள், என்ன நிலைமை, இப்படி சொல்கிறார்கள். கலீஃபா உமர் அவர்களுடைய ஆட்சியிலே பாருங்கள், எங்களுக்கு பசியோடு நாங்கள் இன்றைய இரவை கடத்தி கொண்டு சாப்பிடுவதற்கு எதுவும் இல்லை என்று சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஓடி மதீனாவுக்கு போகிறார். அப்போது போய் அங்கிருந்து சில பேரிச்சம்பழங்களையும் கோதுமை மாவையும் எடுத்துக்கொண்டு அந்த பெண்ணுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக சுமக்கிறார்கள். பக்கத்தில் இருந்த பணியாளர் கேட்கிறார், அமீருல் முஃமினீன் அவர்களே, நான் பணியாளர் இருக்கிறேன், அதுக்கு தானே எனக்கு சம்பளம் தருகிறீர்கள், எனக்கு தாருங்கள், நான் அதனை சுமந்து வருகிறேன். அப்போது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்டார்கள், நாளை மறுமையிலே என்னுடைய பாவச் சுமைகளை நீ சுமப்பாயா? நாளை மறுமையிலே என்னுடைய பாவச் சுமைகளையும் நீ சுமப்பாயா? சுமக்க மாட்டாய் அல்லவா? இது என்னுடைய கடமை, நான் தான் சுமந்து போய் கொடுக்க வேண்டும். தன்னுடைய தோளிலே வைத்துக் கொண்டு அந்த மூட்டைகளை சுமந்து கொண்டு போய் உடனடியாக அந்த தாயிடம் ஒப்படைத்தார்கள். நான் தான் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லிக் கொடுக்கவில்லை, அவர்கள் தாராளமாக அவருக்கு அளித்து விட்டு வந்து சொல்கிறார்கள். அடுத்த நாள் அந்த பெண்கள் அந்த குடும்பத்துக்கு தொடர்ச்சியான உதவிகளை செய்வதற்குரிய நடவடிக்கைகளை உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் செய்கிறார். இப்படி சமூகத்தின் மீது மிகவும் அக்கறை கொண்டு வருவார். இரவு வேளையானால் அவர் தூங்குவதில் அடிக்கடி நகர்வலம் போவார், அடிக்கடி போவார். மக்களோட பிரச்சனைகளை நேரடியாக கண்டது. இப்படி போய் எத்தனையோ பிரச்சனைகளை கண்டிருக்கிறார். ஒவ்வொரு இரவுலையும் ஒரு பிரச்சனையை காண்பார், உடனடி தீர்வுகளை கொடுப்பார். அப்படிப்பட்ட ஒருவராகத்தான் இருந்தார். அதுலதான் ஹிஜ்ரி 18ஆம் ஆண்டு ஆமுர் ரமாதா
என்று அழைக்கப்படுகின்ற ஒரு காலம். பஞ்சம் என்றால் பஞ்சம், அப்படி ஒரு பஞ்சம். அதனாலதான் அந்த வருஷத்துக்கு பேர் வச்சார்கள் ஆமுர் ரமாதா. ரமாத் என்று சொன்னால் இந்த சாம்பலுக்கு சொல்வார்கள் அரபு மொழியிலே, சாம்பல். இந்த மண் எல்லாம் சாம்பல் போல ஆகிவிட்டது, தண்ணி இல்லாத பாலைவன மண், அறவே மழை இல்லாத சாம்பல் போல புழுதி, அப்படி சாம்பல் போல ஆயிடுச்சு. அதனாலதான் அந்த வருஷத்துக்கு பேர் வச்சார்கள் ஆமுர் ரமாதா, சாம்பல் வருஷம் என்று பேர் வச்சார். அப்படி கடுமையான பஞ்சம், ஒரு தண்ணி கூட இல்லாத ஒரு நிலைமையில அந்த காலப்பகுதியில உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய பணியாளர்கள் வீட்டாக்கள் எல்லாருக்கும் சொன்னாங்க, எனக்கு சாதாரண ஏழைகள் எப்படி சாப்பிடுவார்களோ அந்த சாப்பாடு தான் வைக்கும். கறி சாப்பிடுவதை நிறுத்தி கொண்டார்கள். எந்த ஒரு ஒட்டகக்கறியோ ஆட்டுக்கறியோ மாட்டுக்கறியோ எதுவும் எனக்கு வேண்டும், கறி எனக்கு சமைக்க வேண்டாம். சாதாரண ஏழைகள் எப்படி சாப்பிடுவார்களோ அப்படி காய்ந்த ரொட்டி துண்டுகளை நானும் உண்டு கொள்வேன். மக்களுக்கு எப்போது உணவு கிடைக்குமோ அப்போதுதான் நானும் நிம்மதியாக சாப்பிடுவேன் என்று சொல்லிவிட்டு அதுவரைக்கும் நான் மிக வழிப்போக்கர்கள் சாப்பிடுவதை போலதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆமுர் ரமாதாவிலே சாப்பிட்டு வந்தார்கள் என்று அவர்களை ஒட்டி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட கொடைப்பண்பு கொண்டவர். தன்னுடைய சொந்த நிதியிலிருந்து கூட அந்த வருடத்திலே அதிகமாக அவர்கள் செலவு செய்தார்கள் என்பது மிக முக்கியமான ஒரு வரலாறு. இப்பொழுது நாங்கள் இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயத்துக்குள் வருகிறோம். அதுதான் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய முவாஃபகாத் என்று சொல்லக்கூடிய ஒரு தனியான ஒரு பகுதி இருக்கிறது. இது எந்த ஒரு சஹாபிக்கும் இப்படி ஒரு சிறப்பு கிடையாது, உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு தான் இருக்கிறது. முவாஃபகாத்து உமர் என்று இதனை தனியாக ஹதீஸ் கிரந்தங்களிலே தொகுத்திருக்கிறார். என்ன முவாஃபகாத்து உமர் என்று சொன்னா, உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய கருத்துக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொண்ட சம்பவங்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சாதாரணமா சொன்ன கருத்துக்களை எல்லாம் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு வஹியாக அறிவித்த சம்பவங்கள். இதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, எனக்கு பிறகு இன்னும் ஒரு மனிதருக்கு அல்லாஹ் தஆலா வஹியை இறக்குவானாக இருந்தால் அது உமராகத்தான் இருக்கும் என்று சொன்னாங்க. எனக்கு பிறகு வஹி வராது, நான் தான் இறுதி நபி. ஆனால் எனக்கு பிறகு அல்லாஹ் தஆலா யாருக்காவது வஹியை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் அது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வாயினூடாகத்தான் அல்லாஹ் தஆலா அதனை வெளிப்படுத்துவான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மிக முக்கியமான ஒரு நபராக உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருக்கிறார்கள். எனவே இந்த முவாஃபகாத் உமர் என்பது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். இஸ்லாமிய வரலாற்றிலே உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு மாத்திரமே உரிய ஒரு தனித்துவமான அம்சம் தான் இந்த முவாஃபகாத் உமர். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்ன கருத்து அல்லாஹ்வினால் அங்கீகரிக்கப்படும். சரி, இப்படி எத்தனை தடவைகள் அங்கீகரிக்கப்பட்டது என்று தெரியுமா? இமாம் ஷௌகானி ரஹிமஹுல்லா அவர்கள் இது பற்றி ஆய்வு செய்துவிட்டு சொல்கின்றார்கள். இப்படி அதே மாதிரி இமாம் ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹிமஹுல்லா அவர்கள் தாரிகுல் குலஃபாவிலே சொல்கின்றார்கள். இப்படி பலர் சொல்லுகின்ற ஒரு கருத்து தான், சுமார் 15 தொடக்கம் 21 சம்பவங்கள் இப்படி நடந்திருக்கிறது. 21 தடவை அல்லது 15 தடவை 15 தடவை உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்ன சாதாரண கருத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு வஹியாக அறிவித்திருக்கிறார். வேற எந்த சஹாபிக்கும் இப்படி ஒரு சிறப்பு கிடையாது. அப்படி ஒரு சிறப்பு மிக்க ஒருவர் தான் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். எனவே இமாம் ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹிமஹுல்லாஹ் அவர்களும் இத்துகானிலே குறிப்பிடுகின்ற விடயம் தாரிகுல் குலஃபா இத்துகான் போன்ற நூல்களிலே சொல்கின்றார்கள். இப்படி 15 தொடக்கம் 20 சம்பவங்கள் பதிவாயிருக்கிறது என்று சொல்கிறார். இதில் புகாரியிலே பதிவான 5 சம்பவங்கள் இருக்கிறது. அதனை நாங்கள் இன்று பார்க்கலாம். முதலாவது சம்பவம் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் காபாவை வலம் வந்து கொண்டிருந்த ஒரு சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்திலே உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நின்று தொழுத இடம் தான் இந்த மகாம் இப்ராஹிம். இது எவ்வளவு மகத்தான ஒரு இடம். இந்த இடத்திலே எல்லோரும் தொழுகின்ற ஒரு இடமாக ஆக்கினால் நன்றாக இருக்குமே, அப்படி ஆக்கக்கூடாதா என்று தன்னுடைய அபிப்பிராயத்தை வெளிப்படுத்துகிறார். யாருடைய அபிப்பிராயம்? ஒரு தனி மனிதன், உமர் என்கின்ற ஒரு தனி மனிதனின் அபிப்பிராயம் சொல்கிறார்கள். மகாம் இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தொழுத இடத்தான். அந்த இடத்துல நாங்களும் 2 ரக்காத் தொழணும் இருந்தா, எல்லாரும் போய் அவடத்தை தொழணும் என்ற ஒரு சட்டம் இருந்தா நல்லா இருக்குமே என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுவும் பேசவில்லை. சிறிது நேரத்திலே குர்ஆன் வசனம் இறங்குகின்றது. சூரத்துல் பக்ராவினுடைய 125வது வசனம் இறங்குகின்றது. இப்ராஹிம் நின்ற இடத்தை நீங்கள் தொழுகின்ற இடமாக ஆக்கிக் கொள்ளுங்கள்.
மகாமே இப்ராஹீமை நீங்க தொழுமிடமாக ஆக்கிக் கொள்ளுங்க வசனம். இது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எவ்வளவு தீட்சணிய பார்வை கொண்டவராக இருந்திருக்கிறார்கள், தீர்க்க தரிசன சிந்தனை கொண்டவர்களாக இருந்திருக்கிறார் என்பதை நாங்கள் பாருங்கள். அவருடைய சொந்த கருத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டாடினால் அல்லாஹ் அவர் எந்த அளவுக்கு நேசித்திருக்கிறார் என்பது இதை வேற என்ன அடையாளம்? அவருடைய வார்த்தை அல்லாஹ்வுடைய வஹியாக வெளிவருகிறது. அப்படி சிறப்புமிக்க ஒருவர் தான் உமர் ரலியல்லாஹு தஆலா. இது புகாரியிலே 402வது ஹதீஸா பதிவாயிருக்கு. இரண்டாவது சம்பவம், அடிக்கடி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வருகின்ற சந்தர்ப்பங்களில் அந்நிய ஆண்கள் எல்லாம் ரசூலுல்லாஹை சந்திப்பதற்காக வந்து போவார். ரசூலுல்லாஹுடைய மனைவிமார்களும் அங்கே இருப்பார். இந்த நேரத்திலே உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஒரு சங்கடம். உடனே வந்து ரசூலுல்லாஹ்விடத்திலே கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களோட வீட்டுக்கு அடிக்கடி எல்லா ஆம்பளைகளும் வந்து போறாங்க, எங்கட பெண்களும் இருக்கிறாங்க, இந்த பெண்களுக்கு திரையிடுகின்ற ஒரு சட்டம் இருந்தால் நல்லா இருக்குமே, ஹிஜாபை போட்டுக்கொண்டா, பெண்கள் தங்களுடைய உடலை முழுமையா மறைச்சி கொண்டா நன்றாக இருக்குமே என்று சொல்வார்கள். ஒரு தடவை சொன்னார்கள், 2 தடவை சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நல்லம் தான் என்று சொல்வார்கள். ஆனால் சட்டமாக்குவதற்கு அவர்கள் துணியவில்லை. அதனால் அது பெண்களுக்கு சில போது சிரமமாக இருக்குமோன்னு அவர்கள் அஞ்சினார்கள். இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அடிக்கடி சொல்லிக் கொண்டு வர அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே ஒரு வசனத்தை இறக்குகின்றான். 33வது அத்தியாயத்திலே 53வது வசனத்தை அல்லாஹ் இறக்கி உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னதுதான் சரி, நபியே உங்களுடைய மனைவிமாருக்கு நீங்க சொல்லுங்க, ஹிஜாபை அணிந்து கொள்ள சொல்லுங்க, ஹிஜாபுக்கு பின்னால் நின்று உரையாற்றி சொல்லுங்க. 2 சட்டம் இறக்கப்பட்டு ஹிஜாபுடைய வசனங்கள் சொல்லப்படாத பிறகுதான் ஹிஜாபுடைய சட்டம். அதுக்கு முதல் முஸ்லீம் பெண்கள் யாரும் ஹிஜாப் போட சட்டம் இருக்குது, அவங்க விரும்பினாத மறைச்சு கொண்டாங்க, மற்றபடிக்கு சட்டமாக இருக்கணும். சட்டமாக வந்தது இந்த சம்பவத்துக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான் அதை சொன்னார். அடிக்கடி போய் சொல்லுவாங்க, ஹிஜாபுடைய சட்டத்தை இறக்கினா நல்லமே. இஸ்லாத்துல மிக முக்கியமான சட்டத்திட்டங்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய வாயிலாக தான் வருகிறது. இது 2வது சம்பவம். பாருங்கள் எந்த அளவுக்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய இந்த முவாஃபகாத், உடன்பாடு அல்லாஹ்வோடு இருந்திருக்கிறது என்பதை தான் நாங்கள் பார்க்கிறோம். 3வது சம்பவம் நேற்று நாங்கள் பார்த்தோம், பத்ர் போருடைய சம்பவம். பத்ர் போர் முடிந்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கைதிகளை கொண்டு 70 கைதிகளை பிடித்து வைத்திருந்தார்கள். அவர்களிடம் போய் அவர்கள் சம்பந்தமாக இன்னும் முடிவு, ரசூலுல்லாஹ்வுடைய சொந்த அபிப்பிராயம் என்ன தெரியுமா? அவர்களை விடுதலை செய்வோம். ஏன்? அவங்களோட குடும்பத்தார், மக்காவாசிகள், ரசூலுல்லாஹ்வோட வாழ்ந்தாக்கள், அவங்களோட குடும்பம் சுத்தி எல்லாரும் அவங்களுக்கு நெருக்கமான ஆக்கள், அவங்களோட வாழ்ந்தாக்கள். எனவே தன்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களை ஏற்கனவே யுத்தத்திலேயும் கொலை செய்தாக்கி மீண்டும் அவர்களை தண்டிப்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனம் விரும்பவில்லை. அமைதியா இருந்துட்டான். தன்னுடைய சொந்த கருத்தை நடைமுறைப்படுத்த இயலாது, அல்லாஹ்வுடைய விஷயம், மார்க்க விஷயம், மஷூரா எடுத்துக்கொள்வோம் என்று சொல்லிட்டு சஹாபாக்கள் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு மஷூராவை கேட்டான். உங்களோட மஷூரா என்ன, உங்களோட மஷூரா என்ன, உங்களோட மஷூரா என்ன, ஒவ்வொருத்தரும் ஒரு மஷூராவை சொன்னாங்க. அதுலதான் நான் சொன்னேன், அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அர்ஹமுன் நாஸ், மனிதர்களே மிக இரக்கமானவர். அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், இவங்கள்ட்ட நாம கிரைய பணத்தை வாங்கிட்டு அனுப்பிடுவோம். அதுவும் இல்லையா, அப்பதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்ன மதீனா சிறுவர்கள் 10 பேருக்கு கல்வி கற்றுக் கொடுத்து விட்டு அதை தானமா தந்து விட்டு நீங்க போகலாம் என்றெல்லாம் சொன்னார்கள். இன்னும் பல சஹாபாக்கள் பல ஆலோசனை சொன்னார். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், இல்லை, இவர்கள் தண்டிக்கப்படவர், இவர்கள் இஸ்லாத்துக்கு எதிரானவர்கள், இவர்களால் தான் இவ்வளவு சிரமத்தை நாங்கள் எதிர்கொண்டோம், இவர்களால் தான் இந்த மதீனாவுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டோம், இன்னைக்கு இந்த போராட்டத்துக்கு வந்தது இவர்கள் தான் காரணம், எனவே இவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்ற கருத்தை தான் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆட்சியாளராகத்தான் இந்த முடிவை எடுக்கிறார்கள், ஒரு இறை தூதராக அல்ல. ஒரு ஆட்சியாளராக அவருக்கு அந்த ரைட்ஸ் இருந்தது, டிசிஷன் மேக்கிங்ல ஃபைனல் டிசிஷன் எடுக்கிற ரைட்ஸ் யாருக்கு இருந்தது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அவர்கள் எந்த டிசிஷனை எடுத்தார்கள்? தனக்கு சார்பான அல்லது தனக்கு விருப்பமான அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் இன்னும் சில சஹாபாக்கள் முன்மொழிந்த அந்த டிசிஷனை தான் மெயின் டிசிஷனாக எடுத்தாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கட்டுப்பட்டார்கள். சரி, உங்களுடைய டிசிஷனுக்கு நாங்கள் கட்டுப்பட்டோம். என்ன டிசிஷன்? அவர்களை மன்னிப்போம், அவர்களை தண்டிக்கிறல்ல, அவங்களோட கிரயத்தை வாங்கிட்டு அனுப்பிடுவோம். அனுப்பியாச்சு. அனுப்பினதுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே வசனத்தை இறக்குகின்றான். அந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹ் தஆலா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னதுதான் சரி. 8வது அத்தியாயத்தின் 67வது வசனம் இறங்குகின்றது. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பள்ளிவாசலுக்கு வருகிறார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஓரத்திலே இருந்து அழுது கொண்டிருக்கிறார்கள். அழுது கொண்டிருக்கிற நேரத்திலே அவர்களுக்கு அருகிலே வந்து கேட்கிறார்கள், என்ன 2 பேரும் அழுது கொண்டிருக்கிறீர்கள், என்ன விஷயம்? இல்ல, நாங்க தவறு செஞ்சுட்டு நீங்க தான் சரியாச்சு. என்ன நடந்தது? நாங்க கைதிகளை விடுதலை செய்யணும் என்ற முடிவில் இருந்தோம், விடுதலையும் செய்தோம். ஆனால் அல்லாஹ் உங்களுடைய கருத்தை தான் ஏற்றுக்கொண்டான்.
அவ்வாறு செய்திருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு கடமையாக்கி இருக்கிறார். எனவே நாங்கள் அழுது கொண்டிருக்கிறோம் என்ற விஷயத்தை அவர்கள் சொன்னார். அந்த அளவுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வார்த்தைகள் அல்லாஹ்விடத்திலே பலம் மிக்க வார்த்தைகளாக இருந்திருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். 4வது சம்பவம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நான் ஏற்கனவே சொன்னேன், முனாஃபிக்கள் நிறைய பேர் இருந்தார். அதுல சிலர் அடையாளப்படுத்தப்பட்டார்கள், சிலர் அடையாளப்படுத்தப்படவில்லை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட பேணுதலை பாருங்க. ஒரு நாள் போய் ஹுதைஃபத்துல் யமானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திச்சு, ரகசியமா சந்திச்சு அவரை காதல கேட்கிறார், முனாஃபிக்கள் லிஸ்ட் எல்லாம் உங்கள்டா நெறி நம்மட பேருமைக்கு அதில் கேட்டார். அவருடைய பேணுதலை காட்டு, எந்த பேரையும் ரசூலுல்லாஹ் அப்படி சொன்னாங்களா என்று கேட்டவரை அவர் அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு சொன்னார். அது யாருன்னு சொல்லல, அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு சொன்னார். அதுக்கப்புறம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு திருப்தி அடைந்து போனார். அந்த அளவுக்கு அந்த பேணுதல் அவரிடத்தில் இருந்திருக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த முனாஃபிக்கள் ரசூலுல்லாஹ்வோட மிக நெருக்கமாக பழகி கொண்டிருந்த ஒரு காலம். அவர்களுடைய தலைவர் தான் அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல். அவர் மரணித்து விட்டார். மரணித்த உடனே அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூலுடைய மகன் இஸ்லாத்தை ஏற்றிருந்தார். ரசூலுல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான ஒரு சஹாபி அவர். அவர் முனாஃபிக் அல்ல, உண்மையான இஸ்லாத்தை ஏற்ற ஒரு மோமினாக இருந்தார். அவருக்கு விருப்பம் ரசூலுல்லாஹ் தன்னுடைய தந்தைக்கு ஜனாசா தொழுகை தொழுவிக்க வேண்டும் என்ற விருப்பம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மனிதர்களுடைய முகங்களை முறித்துக் கொள்ள மாட்டார்கள், மிக அன்பாக நடந்து கொள்ளக்கூடிய ஒருவர். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாசா தொழுகைக்கு தயாராகி விட்டார். ஜனாசா தொழுகைக்கு தயாராகி, யாரு மௌத்தானது? முனாஃபிக்கள். உச்சகட்ட முனாஃபிக் அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல். முனாஃபிக்னு தெரியும் எல்லாருக்கும். ஆனால் முஸ்லிம்களோட தான் இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு எந்த தண்டனையும் கொடுக்கல முனாஃபிக்களுக்கா. அந்த நேரத்திலே தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பின்னால நின்று ஓடி வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சட்டையை பிடித்து இழுத்து சொன்னார், ஒரு நபி முனாஃபிக்குகளுக்கு தொழுகை நடத்துவது உசிதமானது அல்ல, நீங்கள் நடத்தக்கூடாது என்று எச்சரித்தார் தன்னுடைய தோழர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இல்லை, அவர்களுக்காக இஸ்திக்பார் செய்கின்ற உரிமை எனக்கு இருக்கிறது, நான் அவருக்கு பாவ மன்னிப்பு தேடி தொழுவிக்கத்தான் போகிறேன் என்று சொல்லிவிட்டு தொழுவிச்சு ரசூலுல்லாஹ் தொழுவிச்சு முடிஞ்சு வரும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கி குர்ஆன் வசனத்தை கொண்டு வருகின்றார். உடனே சூரத்து தௌபாவினுடைய 84வது வசனம் இறங்குகின்றது. உங்களிலே முனாஃபிக்குகள் யாராவது இருந்து அவர்கள் மரணித்து விட்டால் அவர்களுக்காக நீங்கள் தொழுகை நடத்த வேண்டாம், அவருடைய கபறுகளிலும் போய் நிற்க வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா வசனத்தை இறக்கினார். இந்த சம்பவம் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு தொழுது அடக்கினதுக்கு பிறகுதான் குர்ஆன் வசனம் பாருங்க. அந்த டைம்லேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெட்கப்பட்டார்கள், வேதனைப்பட்டார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னதுதான் சரி, நான் தான் கேட்க இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முடிவை விட பல இடங்களிலே அல்லாஹ் தஆலா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய முடிவை அங்கீகரித்து இருக்கிறார். அதற்காக உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உயர்ந்தவர் என்று நாம் சொல்லக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் உயர்ந்தவர். ஆனாலும் மனிதர் என்ற வகையில் அவர்களுடைய சில கருத்துக்களை விட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கருத்துக்கள் அல்லாஹ்வுக்கு விருப்பமான கருத்துக்களாக இருந்தது. அதனால் தான் அல்லாஹ் தஆலா முவாஃபகாத், அவருடைய கருத்துக்களை உடன்பட்டு குர்ஆனிலே வசனங்களை இறக்கி அவருடைய கருத்துக்களை ஏற்றுக்கொண்ட சம்பவங்களை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இந்த 4 சம்பவங்களை தான் நாங்கள் இப்போது பார்த்திருக்கின்றோம். இன்னும் இருக்கிறது முவாஃபகாத்திலே இன்னும் சில சம்பவங்கள் இருக்கிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கருத்துக்களை அல்லாஹ் தஆலா அங்கீகரித்த பல சுவாரஸ்யமான நாம் படித்தறிய வேண்டிய சம்பவங்கள் இருக்கிறது. எல்லாமே சட்டம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கருத்தெல்லாம் பாருங்க, எல்லாம் சட்டம். ஒவ்வொன்றுக்கு பின்னாலே ஒரு ஃபிக்ஹ் சட்டமே. முனாஃபிக்களுக்கு தொழுகை நடத்தக்கூடாதுங்கிற சட்டம், ஹிஜாபுடைய சட்டம், எதிரிகளுடைய விஷயத்தில் எவ்வாறு தீர்ப்பளிக்க வேண்டும் என்ற சட்டம். இந்த சட்ட பிரச்சனைகளிலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நிலைப்பாடுதான் சரி என்று அல்லாஹ் தஆலா பல இடங்களிலே தீர்மானித்திருக்கிறார். இன்னும் சுவாரஸ்யமான பல சம்பவங்கள் இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் அல்லாஹ் தஆலா நாடினால் நாங்கள் நாளைய தினம் அவற்றை பார்வையிடுவோம். எனவே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வாழ்க்கை வரலாறு மிகவும் வித்தியாசமானது. இப்படியான மனிதர்கள், பெரும் பெரும் ஆளுமைகள் இஸ்லாமிய வரலாற்றில் இருந்திருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றிய ஒரு சின்ன சிறிய விடயங்களைத்தான் ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட அறிவோடு தான் பெரும்பாலும் இருக்கும். எனவே அவர்களை பற்றி தேடி படிக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்துவதற்காக அல்லாஹ் தஆலா எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கின்றான். எனவே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த பண்புகளை, அல்லாஹ்வுக்கு எப்படி நெருக்கமான மனிதராக இருந்தாரோ அப்படி இன்ஷா அல்லாஹ் நாங்களும் அல்லாஹ்வுக்கு நெருக்கமான மனிதர்களாக, அல்லாஹ்வினால் நேசிக்கப்படுகின்ற மனிதர்களாக
வாழ வேண்டும். இந்த சஹாபாக்களோடு நாளை மறுமையிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே அங்கு அவர்களோடு ஒன்றாக வாழுகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் நசீபாக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு முடித்துக் கொள்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.